பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் நமக்கு ஆழமான ஒரு காரியத்தை சொல்லுது. இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இதுதான் முடிவுங்கிறது கிடையாது. தேவன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். சில நேரம் நாம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சிட்டு இருப்போம், ஆனால் எந்த மாற்றமும் தெரியாது. அப்போ நமக்கு தோணும், என் ஜெபத்துக்கு பதில் வருமா, இல்லை நான் நம்பிக்கையாக இருக்கிறது வீணாக போயிருமா அப்படின்னு கூட நமக்கு எண்ணங்கள் வரலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு விவசாயி விதையை நிலத்தில் விதைக்கிறான். அந்த விதை போட்ட உடனே பயிர் வெளியே வராது. சில நாட்கள் அது மண்ணுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் அந்த மண்ணுக்குள்ளுக்கு அதோட ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். ஆனால் அவன் நம்பிக்கையோடு தண்ணி ஊற்றிகிட்டே இருப்பான். முதல் நாளே ஏதாவது மாற்றம் தெரியுமா? தெரியாது. ஆனால் தண்ணி ஊற்ற ஊற்ற அதை பராமரித்து வரும்போது சரியான நேரம் வந்ததும் அந்த விதை அதன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜெபத்துக்கும் நம்ம காத்திருப்புக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் தேவனுடைய நேரம் இருக்கிறது. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி தெரிந்தாலும் தேவன் வேலை செய்யாமல் இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. அதனால் மனசு தளராதீங்க. காத்திருப்பது வீணில்லை, ஜெபிப்பதும் வீணில்லை, தேவனை நம்புவதும் வீணான காரியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, என் கதைக்கு இன்னும் முடிவு வரல. தேவன் எனக்காக ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருக்குள் காத்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.